ஹலோ வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு குக்கிங் vlog பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா சிக்கன் பழாக்கொட்டை போட்டு ஒரு கிரேவி பார்க்கலாமா? ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்படியே ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் போதும். ஒரு கைப்பிடி உப்பு போடுங்க. அப்புறம் ஒரு 2 டொமேட்டோஸ் அப்படியே கட் பண்ணி போட்டுருவோம். போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ பாருங்க, இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வந்து பலாக்கொட்டையெல்லாம் போட்டுருவோம். போட்டுட்டு நான் ஒரு 400 கிராம் சிக்கன் வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு கிண்டி ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மங்கையர் மசாலா சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன்ஸ் ஆஃப் கொரியாண்டர் பவுடர் போட்டுட்டு உப்பு மஞ்சள் பொடி ஏற்கனவே சேர்த்துட்டோம். ஸோ இதை ஒரு நைஸ் கிண்டி விட்டுட்டு கிண்டி ஒரே ஒரு 1/2 கிளாஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சால்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டால் போதும். இப்போ குக்கர் மூடியாச்சு. இப்போ 4 விசில் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து சிக்கன் ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கு. இந்த குக்கர் எதுக்குன்னா நம்ம இப்போ சுவையான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு காம்பினேஷன் இருக்கணும் இல்லைங்க. ஸோ இப்போ குக்கர் வச்சுட்டேன். ஸோ ஒரு ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் கொஞ்சோண்டு நெய். அது கொதிச்ச உடனே இது பாருங்க, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டிருக்கோம். அதோட சேர்ந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போடுவோம். சோம்பு போட்ட உடனே ஒரே ஒரு வெங்காயம் போடுங்க, போதும். முந்திரி பருப்பு போட மறந்துட்டேன், பரவாயில்ல, நடுவில் கூட சேர்த்துக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ண சில்லிஸ் வந்து ஒரு 4 to 5 போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட மாட்டோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வைக்கிறோம். இப்போ வந்து சும்மா ஒரு கைப்பொடி புதினாவும் கைப்பொடி கொத்தமல்லி மட்டும் போட்டு. இப்போ பாருங்க, நல்ல ஒரு வாசம் வருது கொத்தமல்லி புதினா போட்ட உடனே. புதினா கம்மியா போடுங்க, கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கூட போடுங்க. நல்ல ஒரு வாசம் இருக்கு. இப்போ இதுல வந்து 2 கிளாஸ் அரிசி வந்து நான் கழுவி ஊற வச்சிருக்கேன். இப்போ வந்து அதை நம்ம இப்போ இதுல சேர்த்துக்குவோம். சும்மா லைட்டாக அப்படி ஆட்டி விடுங்க. இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து
1 2 3 கிளாஸ் ஊற்றுறேன். இப்போ பாருங்க 3 கிளாஸ் தேங்காய் பால் மட்டும் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அப்படியே ஒரு கிண்டி குக்கர் வந்து நீங்கள் விசில் போடக்கூடாது, இப்படியே விட்டுருங்க. இப்படி விட்டுட்டு இது மேலே விசில் மட்டும் போட்டுருங்க, அவ்வளோதான். 4 விசில் முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கிரேவியாக இருக்கு. அதில் இந்த கொத்தமல்லியை மட்டும் அப்படி லைட்டாக மூடிடுறேன். இப்போ வந்து இது நம்ம மூடிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, நல்ல உதிரியா பயங்கர ஃப்ளேவரா இருக்கு. சர்வ் பண்ணலாமா? தேங்காய் பால் சாதத்தோடு பழாக்கொட்டை சிக்கன் ஆரம்பிக்கலாமா? கொதிக்குதுங்க ரொம்ப. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.